குருஜி, மூல நட்சத்திரம் வந்துடுச்சு குருஜி. என்னாச்சு மேடம்? பாம்பு மேடம். ஏய், முதல்ல அந்த ப்ளூடூத் அவகிட்ட கூட. என்னாச்சு? அவ புடவையை கொளுத்தி விட வேண்டியதானே? மேடம், விளக்கு கிட்ட என்ன தெரியுதுன்னு பாருங்க மேடம். ஏய், அங்க என்ன இருக்குன்னு என்ன பார்க்க சொல்ற? உங்களுக்கு கண்ணுல ஏதாவது பிரச்சனையா மேடம்? அங்க பாருங்க. அந்த விளக்கு கிட்ட இவ்ளோ பெரிய பாம்பு படம் எடுக்குது பாருங்க. என்ன தமன்னா, பாம்பு இருக்குன்னு சொல்றா? அங்க ஒண்ணுமே இல்லையே. கொடுத்த வேலையை சரியா பண்ண கதை விடுற. நான் என்ன சொன்னனோ அதை மட்டும் செய். சும்மா பாம்பு கம்முன்னு என்ன டென்ஷன் பண்ண உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. உடனே ராணியோட புடவை நுனி எடுத்து இந்த விளக்குல வை. என்ன மேடம் விளையாடுறீங்களா? என்ன போட்டு தள்ள பிளான் பண்றீங்களா? அங்க பாருங்க, அது எப்படி பெருசா படம் எடுக்குதுன்னு பாருங்க. இன்னொரு தடவை அது படம் எடுக்குது, பாட்டு பாடுதுன்னு பிலிம் காட்டினா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அது என்ன கொத்த வர மாதிரி இருக்கு. என்னால முடியாது மேடம். ஏய், அங்க எந்த பாம்பும் இல்ல. எதுக்கு நீ பயப்படுற? எனக்கு நல்லா தெரியுது அது பாம்பு தான் மேடம். இங்க என்னமோ நடக்குது. எப்படி இது நடந்துச்சு? பூமி உன்னோட ஒட்டுமொத்த சக்தியும் உறிஞ்சிட்டு நான் உன்னை இந்த பானைக்குள்ள அடைச்சிருக்கேன். அதுக்குள்ள உன்னை அடைச்சிருக்கும் போது இது எப்படி நடந்துச்சு? என்னங்க சாமி, இடிக்கு போனா கரண்ட் அடிச்ச மாதிரி தூக்கி அடிச்சிருச்சு. பொறுங்க, நான் சொல்லும் போது அதை இடிங்க. तमन्ना को फोन करो. சரிங்க குருஜி. என்ன ருத்ரா கிட்ட இருந்து போன் வருது? ஒருவேளை பொம்மையோட கதை முடிஞ்சிடுச்சுன்னு சொல்ல போறாரோ? என்ன சொல்லுங்க ருத்ரா. அன்னைக்கு நடந்த மாதிரி அங்க ஏதாவது பூஜை நடந்துகிட்டு இருக்கா? எப்படி இது ருத்ரா கரெக்டா சொல்றாரு? ஆமா ருத்ரா, ராணி ஏதோ பூஜை பண்றா. ஆனா அது பார்க்க சாதாரணமா தான் இருக்கு. நான் இதையும் தடுக்கணும்னு நினைச்சு நிறைய இடைஞ்சல் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதெல்லாம் முதல்ல சொல்றது இல்லையா? அன்னைக்கு பண்ண தப்பைய மறுபடி பண்ணா என்ன அர்த்தம்? என்ன என்ன ருத்ரா, என்ன ஆச்சு? பொம்மையை பானையில் அடைச்சு வச்சோம். சில சக்திகள் வருதுன்னு நினைச்சேன். அதனாலதான் நான் கேட்டேன். அப்போ இவ இங்க செய்யற பூஜையினால பூமிக்கு சக்தி கிடைச்சிருமா? அதெல்லாம் இங்க எதுவும் நடக்காது. சண்டாளி துணை இருக்கா, நான் பாத்துக்கிறேன். ஏ பூமி, அந்த ராணிய வச்சு பூஜை பண்ணி அதுல வர சின்ன சின்ன சக்தியை வச்சு எல்லாத்தையும் சாதிக்கலாம்னு நினைக்கிறியா நீ? உனக்கு எந்த சக்தியும் வந்து சேர முடியாதபடி இந்த சமாதியை சுத்தி ஒரு மந்திர வேலையை போட போறேன். அதுக்கப்புறம் யார் நினைச்சாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. எந்த விதமான நல்ல சக்தியும் உனக்கு உதவ முடியாது. மண்பானைக்குள்ள இருந்து நீ அப்படியே நிர்மூலமாக போற. டேய் மூடா, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. இங்க நடக்க போற பூஜை எனக்கு அழிவ தராதுடா.
இதுல அழிய போறது நீதான். உன்னோட அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஒட்டுமொத்த யாகமும் நீ சண்டாளிக்கு பண்ற பூஜையும் என்ன அழிக்கும்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. அது உன்னை அழிக்கிறதுக்காக நீயே பண்ற பூஜைடா. என்னடி அழிய போற பயத்துல நீ உளறிட்டு இருக்கியா? இப்ப பார்க்கலாம் நீ சொல்றது நடக்குதா இல்ல நான் சொல்றது நடக்குதான்னு. ஓம் ஹ்ரீம் ஜெய் காளி. வாய் சவடால் விட்டியே, இப்ப அலறியா? டேய் ருத்ரா, அந்த மந்திர வேலிய அழிடா. நீ உன்னால எதுவுமே செய்ய முடியாதுடி. நீ இந்த பூமியை விட்டு போகும்போது நீ நாகாவை அழிச்சதுக்கு பதிலா உன் கண்ணு முன்னாடியே உன் சமாதி ஒட்டுமொத்தமா தரமட்டமாக போகுது. அதே நேரத்துல நீயும் அழிய போற. ஏய், எப்ப இடிச்சு தள்ளுங்க. ஏய், உன்னோட ப்ளூடூத்தை கழட்டி அவகிட்ட கூட. சரிங்க மேடம். சொல்லுங்க மேடம். அவதான் இல்லாத பாம்பை இருக்குன்னு சொல்லி நான் கொடுத்த வேலையை செய்யல. நீயாவது சொதப்பாம நான் கொடுத்த பொடிய சாம்பிராணி புகையில போட்டு எல்லாருக்கும் மயக்க வர மாதிரி செஞ்சுட்டு 2 பேரும் இங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுங்க. சரிங்க மேடம். தமன்னா, அவ பாம்பு அங்க இருக்குன்னு சொல்றா. அது நம்ம கண்ணுக்கு தெரியலையே. ஒருவேளை இது பொம்மையோட வேலையா இருக்குமோ? ருத்ரா அதை கண்டுபிடிச்சுதானே அங்கிருந்து ஃபோன் பண்ணி சொன்னாரு. அது மட்டும் இல்ல சித்தப்பா, ராணி இப்ப இங்க பண்ற பூஜையால பொம்மையோட அழிவை தடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அந்த விளக்குக்கு பக்கத்துல ஒரு பெரிய பாம்பு நிக்குது மேடம். இப்போ நான் என்ன பண்றது? ஏய், யாரும் எதுவும் பண்ண வேண்டாம், நானே பண்ணிக்கிறேன்.
சொன்ன மாதிரியே இங்க பாம்பு நிக்குது. என்ன தமன்னா மூஞ்சியே சரியில்லையே. ஒருவேளை அவ கண்ணுக்கும் அந்த பாம்பு தெரியுதா? அவளும் பயந்து போய் பின்னாடி போற மாதிரி தெரியுது. டேய் என்னடா அது பழைய காலத்து கட்டடம் மாதிரி இருக்கு. ஒரு செங்கலை கூட உடைக்க முடியலடா. கடப்பாரை பிடிச்சி நம்ம கை வலிச்சதான் மிச்சம். டேய் நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து நம்பி பார்ப்போம். சரியா? நம்புங்கடா. சரிடா. நம்பு. என்ன இது இப்படி புழுதிய சருகும் பறக்குது? தெரியல குருஜி, இந்த இடத்துல புயல் அடிக்கிற மாதிரி காத்து வீசுது குருஜி. ஏய், இது யாரோட வேலை? இப்படி எல்லாம் பண்றது யாரு? உண்மையே என் முன்னாடி அடங்கி ஒடுங்கி போயிருக்கா. இதெல்லாம் யார் பண்றது? நான் தான்டா. ஏய், யாரடி நீ? இப்போ நான் யாருன்னு உனக்கு தெரியும். நீ யாரா வேணாலும் இரு. இந்த பொம்மை கதையை முடிச்சிட்டு அப்புறம் நான் உன்னையே காலி பண்றேன். இப்ப உன்னால இந்த மந்திர வேலையை தாண்டி ஒரு அடி கூட முன்னாடி எடுத்து வைக்க முடியாது. ஒழுங்கா ஓடிட்டா நீ தப்பிச்சிடுவேன். இல்லனா சண்டாளிக்கு இன்னொரு காவு கொடுத்துருவேன். குருஜி, என்னால வலி தாங்க முடியல குருஜி. அதை அடிக்கிறத நிறுத்த சொல்லுங்க. ஓ, நீ என்ன தமன்னா, என்னாச்சு? சித்தப்பா, அங்க பெரிய பாம்பு இருக்கு. பாம்பா? அங்க ஒண்ணும் இல்லையே. இருக்கு. இந்த பூஜை நல்லபடியா முடிஞ்சது. எல்லாரும் மொட்டை மாடிக்கு போலாம். சந்திரனுக்கு தீர்த்தம் வாரி இறைச்சு பூஜை செய்யணும். சரி வாங்க. தமன்னா, இந்த பூஜையை நிறுத்த முயற்சி பண்ணி முடியாம போச்சே. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. ருத்ராக்கு விஷயம் தெரிஞ்சு அவர் இந்த பூஜையோட சக்தியால அவளுக்கு எந்த நல்லதும் நடக்காது, நான் பொம்மை அழிக்கிறது தானு உறுதியா சொல்லிட்டாரு.
என்ன ஆனாலும் இன்னைக்கு ருத்ர கையால பொம்மி அழிய போறதும் அவ முழுசா அந்த பூமியை விட்டு போறதும் உறுதி சித்தப்பா. என்ன விடுடா, விடு. நீ இப்படி எல்லாம் பண்றதுக்கு பெருசா அனுபவிப்ப. என்ன விடுடா. டேய் சித்தார்த், ராணி நிலாவை பார்த்து வேண்டி முடிச்சதும் அந்த சல்லடை வழியா உன்னை பார்க்கணும்பா. அதனால போ, அவ எதிரில போய் நில்லு. இதெல்லாம் எனக்கு பெருசா நம்பிக்கையே இல்ல. அதுவும் இந்த ஃப்ராடு விஷயத்துல சுத்தமா நம்பிக்கை இல்ல. அப்படிலாம் சொல்லாதப்பா. காலையில இருந்து அவ பூஜை செஞ்சு வேண்டி இருக்காடா. அவ அந்த சல்லடை வழியா பார்த்தாதான் அந்த பூஜையே நிவர்த்தி அடையும். போப்பா, போய் நில்லு. சித்தார்த், போடா போன போடா. இவங்க என்ன பண்ணாலும் பண்ணட்டும், இவங்களோட பாச்சா எதுவுமே ருத்ரா கிட்ட பலிக்காது. அங்க பொம்மி அழியறது நிச்சயம். இது என்ன தமனா, வந்த 2 பேரும் எதையுமே செய்யல. இப்ப பூஜையும் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. இனிமே நீ என்னதான் பண்ண போற? அத்த விடுங்க அத்த, இவ என்னமோ பண்ணிட்டு போட்டும். வேம்பு சார், நான் உங்ககிட்ட இருந்து மறைச்ச ஒரு உண்மைய இப்போ இந்த கடைசி பக்கத்துல கடைசி வரியா நான் எழுதுறேன். இதை நீங்க படிக்கும்போது கண்டிப்பா உடைஞ்சு போயிடுவீங்க. திரும்பவும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான். நீங்க அழறத என்னால பார்க்க முடியாது. அதனால தயவு செஞ்சு நீங்க அழாதீங்க. நீங்க ஹாஸ்பிட்டல்ல உள்ள என்ன செக்கப்க்கு அனுப்பி விட்டு வெளியே காத்துட்டு இருந்தீங்கல்ல, அப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? கடவுளே, என் பொம்மிக்கு ஏதாவது ஆயிடுமா? இது ஒருவேளை அந்த கண்டத்தோட அறிகுறியா இருக்குமோ? கடவுளே, என் பொம்மியை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன்.